அடுத்தவங்க பார்த்து அடுத்தவங்க சார்ந்து வாழணும், அடுத்தவங்க இருந்தால் தான் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், இப்படிப்பட்ட ரீதியில் வளராதீங்க. என்னோட கர்த்தர் இருக்கிறார், நான் செயல்படுவேன். எப்போ பார்த்தாலும் தொணக்கான்னு சொல்லுவான் பாரு, தொணக்கா போடுறான் பாரு அப்படின்னு. தொணக்கா போடுறான்னா என்ன அர்த்தம்? மதுரை பாஷையில் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பாஷை ஏதாவது தெரியுமா? மெட்ராஸ் லோக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்லுவீங்க? தொணக்கா போடுறானா அப்படின்னா கூட ஒரு ஆள் எதாவது ஒத்தாசிக்கு எப்போ பார்த்தாலும் இருந்தால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கூடயே போவோம். ஹல்லேலூயா. நான் எங்கள் அம்மாட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன் பாருங்க, இங்கே வா நல்லா புரிஞ்சுக்கோ. சில மருந்துகள் மாத்திரைகள் கண்ணுக்கு ஊத்துற இந்த காரியங்கள் நான் சொல்லும் பொழுது அவங்க கிட்ட நான் சொன்னேன், எப்போதுமே கூட இருந்து ஒரு ஆள் பண்ணணும்ன்ற எண்ணத்தை விட்டுரு. முதல்ல எப்போதுமே யாரையும் சார்ந்திருக்கணும் என்ற எண்ணத்தை விட்டு எல்லாவற்றையும் நீ கத்துக்கிறன்னு விரும்பிக்கோ. நீயே செய்யணும் விரும்பு. நீயே செய்யணும்னு நான் அப்படித்தான் இருக்கேன். என்னுடைய தகப்பன் அப்படிதான் வழி நடத்தினார். ஏசப்பா என்னை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். அநேக நேரங்களில் நான் யாரையும், அதனால தான் பார்த்தீங்கன்னா யாரையும் பிடிச்சிட்டு இவங்க இருக்கணும், இவங்க இருந்தால் தான் எனக்கு வேலையாகும், யாரையும் அசால்ட்டை தூக்கி போட்டுருவேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எவனை நான் சார்ந்து வாழவில்லை, தேவனை சார்ந்திருக்கிறேன். தேவனை சார்ந்திருக்கிறேன். தொணக்கா போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. இவன் வந்து எனக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணால் நல்லா இருக்கும், இவனை இப்படி பிடிச்சிக்கிருவோம், இவனை இப்படி பிடிச்சிக்கிருவோம். என்னோட ஃப்ரெண்டில் கூட ஒரு சில போதகர் அப்படி தான் இருக்கிறான். ஒரு இடத்துக்கு அவன் போனான்னா யார் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கானோ இங்கே போனால் ஒரு 500 ரூபா கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும். அழகாக என்ன பண்ணுவான்னா அப்படியே போதகர் மாதிரி போயிட்டு காசு பிடுங்கிறதுக்கு ஆட்களை அந்தந்த ஆட்கள் இவன் பிரியாணி வாங்கி கொடுக்க, இவன் பஸ்ஸுக்கு காசு போட, ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படிதான் வச்சுருக்காங்க. தேவ பிள்ளைகளே, நான் அதை விரும்புவதில்லை. இவன் பிரியாணி வாங்கி தருவான், இவன் டிஃபன் வாங்கி தருவான். ஐயோ இவங்களாம் இருந்தால் தான் நான் பழைக்க முடியும், இவங்களெல்லாம் நான் எதுவும் சொல்லிடக்கூடாது, இவங்க தப்பே பண்ணாலும் நான் அது போற வழி சரிதான் சொல்லணும். நெவர், ஒருபோதும் ஆகாது. அது என்கிட்ட வேலை ஆகாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதை தூக்கி போட்டுறேன், விலகிப்போ. நீ வாங்கி டிப்பனு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிளம்பு 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 கிளம்பு, வலிய விலகு, காற்று வரட்டும். இதை ஒருத்தர் போதிச்சார் முன்னாடி, தெரியுமா? கதவை தர காற்று வரட்டும். அவர் எங்க போனாரோ யாருக்கா? அதை போல வலிய விலகு, அவர் கதவை தர காற்று வரட்டும். அவர் கதவை தர காற்றுவதற்கு சொல்லல, அவரு கதவை தர நிறைய பேர் வேற மாதிரி இதுக்கு வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இங்க நான் என்ன சொல்றேன், வலிய விடு, காற்று வரட்டும். உன்னை தொக்கனா நம்பி இல்லைங்க, கிடையாது. எவனை தொக்க நம்பி இல்லை. ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையை படிச்சுன்னு பேசுவதற்காக யாரையும் சார்ந்திருப்பதல்ல, நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன். எனக்கான விஷயத்தை நான் வாங்கிக்கொள்ள எனக்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நான் வியாதி உள்ளவன் அல்ல. நீ வாங்கிட்டு வரதான் முடியும், ஒரு மாத்திரை கூட வாங்கி தருவேன், இட்லி கூட வாங்கி சாப்பிட முடியாது, போய் வாங்கிட்டு வாமா அப்படின்றதுலாம் இல்லை. என்னால முடியும், ஐ கேன் யூ, என்னால் எல்லாம் முடியும் என்றால் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு பலம் இல்லையாண்ணா, அப்ப தொக்கணாம் போட்டு போயிட்டே இரு, தொக்கணாம் போட்டு போயிட்டே இரு. யாரை சார்ந்திருப்பதில்லை, அதை தான் நான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு நல்வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை, நன்மையான ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மனிதரையும் மனிதனுடைய காசுக்காக மாறிக்கிட்டு இருக்கிற அந்த வேஷத்தெல்லாம் மாத்திரு. இவற்றை இதற்கு செய்வான், அதை செய்வான்னு சொல்லிட்டு என்ன பண்றது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவான். அதே அவன் செய்யலைன்னா என்ன ஆகி போச்சு, இவங்களுக்கு கோபம் வந்துருதா இல்லையா? இந்த படு பாவி ஒண்ணுமே வாங்கி தராம போயிட்டான், கொடுக்காம போயிட்டான், வாங்கி கொடுத்தா என்ன ஆகுது? நான் எவ்வளவு பேர் ஆளையும் தூக்கி போட்டுருவேன். ஏன் தெரியுமா? இவர் எனக்கு கொடுத்துருக்கிறார்ல. காசு வர ஒரு மாதிரி ஆட்டம், காசு இல்லைன்னா ஒரு மாதிரி ஆட்டம். தேவ பிள்ளைகளே, சீப்பான விஷயத்துக்காக சுவாபம் மாறாதீங்க. ஒரு பணத்துக்காக உங்க சுவாபம் மாறுது பாருங்க. தேவ சுவாபத்திலே வளரும்படியாக தேவனிடத்திலே உங்களை அர்ப்பணிங்க. நல் காரியங்களை யாரும் வர மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, நீங்க தான் செய்யணும். யாரும் வருவாங்களான்றதை விட்டுவிட்டு கர்த்தாவே எனக்கு பலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளு. ஆமென். ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு யாரையா கூப்பிடலாம், இல்லைன்னு நான் சொல்லல. எல்லா விஷயத்திலும் இவங்க இருந்தா தான் நான் செய்வேன்னு நினைச்சேன்னா, கெத்தா எனக்கு ஒரு ஆள் வேணும், கூட ஒரு ஆள் வேணும், நட்பு வேணும், அது வேணும், இது வேணும், உன் வாழ்க்கையே கெடுத்துட்டு போயிடுவான்.
நிறைய நேரங்களில் சில நட்புகளை நீங்க கூட்டு போன்னு நினைப்பீங்க, கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. கூடயே இருந்துட்டு உனக்கு நல்லதுமா செய்யற மாதிரி செஞ்சுவிட்டு உனையே தள்ளிவிட்டு அவன் நின்றுவான். உனக்குரிய இடத்துல அவன் வந்துடுவான். தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் எல்லாம் கொஞ்சம் சரியா இருங்க, நல்லா தான் போதிக்கிறோம், திருப்பி அப்புறம் என்ன பண்றது, எல்லாத்தையும் பண்ணிட்டு பாஸ்டர் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றது. கேட்டால் பாஸ்டருக்கே தெரியாம எல்லாம் பண்றேன்னு பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்றது, அப்படித்தான் பண்ணா பாருங்க. இப்ப அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பணத்தை ஏமாத்துவான், போடுவான், கூட வந்து எல்லாம் பண்ணுவான், கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் காமிப்பான்னு. பாஸ்டர் சொன்னா செய்ய விட மாட்டோம்னு சொல்லிவிட்டு இவர் போய் காசு செஞ்சிருக்கிறார். அவன் காசு வாங்கி பிடிக்கிட்டு ஏமாத்தி ஓடி போயிட்டான். ஒரு வார்த்தை வரும்போது கவனிக்க வேண்டாம், எதுக்கு தேவன் சொல்றாரு? அப்ப ஏதோ உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ பிசாசு பல சம்பவங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு போறான்னு அர்த்தம். இங்க பாருங்க, எங்க நீங்க இந்த வாரம் வந்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான செய்தி என்ன என்பதை கர்த்தர் பேசுவார். எதுக்கு பேசுறார்? இந்த வாரத்தில் உங்க வாழ்க்கை என்ன நடக்க போகுது, இந்த வாரத்துல நாட்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் குறித்து பேசுவார். ஏன்னா நீங்க எல்லா காரியத்திலிருந்து தப்பிக்கும்படியாக, எல்லா தீமையான காரியம் தப்பிக்கும்படியாக, எல்லா மனுஷ கண்ணிகளுக்கு தப்பிக்கும்படியாக, பிசாசின் கண்ணிகளுக்கு தப்பிக்கும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்வற்ற இதயத்தோடு நீங்க கேட்காதீங்க, உணர்வுள்ள இதயத்தோடு கேளுங்க. என்ன பேசுறாரு இந்த நாளில, இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறார் என்பதை கவனிங்க. அப்ப பாருங்க, அன்னைக்கு நாங்க பேசணும் பாருங்க, எல்லாம் காதை கேட்டுப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் சும்மாவா சொல்லுவேன், ஆண்டெடுத்து அதையும் கேட்க போறேன். செய்யினா செய்யின்னு சொல்லுவேன். ஆண்டவர் செய்ய சொன்னார்னா, எப்ப ஆண்டு இப்படி சொன்னார், செய்ய சொல்லனா உன்னை செய்ய சொல்லப்பான்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு கொடுக்கறது இவர் கொடுக்கவே நான் சொல்லுவார். ஆமா, எனக்கு எதாவது ஆக போகுது, இதை சொல்றேன், நான் வீட்டையா கட்ட போறேன், என்ன 4-5 பங்களா வாங்கி போட்டிருக்கேன்னா, அப்படி வாங்கி போட்டாலும் அதே நிறைய பேர் பாஸ்டர் எங்களுக்கு ஒரு வாடகைக்கு நீங்க விட்டுறீங்களா அப்படின்னு. நம்ம சிந்திக்கிறத காட்டிலும் நம்ம மேல நிறைய பேர் எப்படிப்பட்ட சிந்தனைக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கோடீஸ்வரர் நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், கடவுள் அப்படி நினைச்சு வச்சிருக்கிறார். அவருக்குள் நாம் கோடீஸ்வரர் தான். ஏமேன் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு நான் பணக்காரன். கொஞ்சம் சொல்லுங்களே, அணக்காரனா? ஏசு பணக்காரனா? இப்ப நீங்க யார், ஏழையா என்ன? அப்பா பணக்காரனா? பிள்ளையா என்ன? நீங்க தடுதலைன்றீங்களா? தடுதலையா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை மாத்தினாரு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு நான் பணக்காரன். எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கும் நினைக்க மாட்டேன். கர்த்தர் இருக்கிறான் கூட, அதனால எல்லாம் என்னால் செய்ய முடியும், உங்களால எல்லாம் செய்ய முடியும். பயப்படாதீங்க, எந்த விஷயத்துக்கும் முன்னேறி போங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனுஷே இல்ல, நீ முன்னேறி போ, நீ செய், உனக்கு பெருகும். நீ கையிட்டு செய், வேலையை செய், அடுத்தவன் பார்க்காத, அடுத்தவன் தருவான் பார்க்காத. அடுத்தவன் தருவான் பார்க்கணும்னு நினைச்சனா அவனுக்கு நீ அடிமை மாதிரி ஆகணும். அப்படியே நீ எப்படி கொஞ்சமா பிச்சை போடுறான்னு சொல்லாம பார்க்கணும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது கேவலமான ஒரு வாழ்க்கை. உங்கள் போதகர் நானும் அப்படியெல்லாம் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பிச்சைக்கார போதகரை பின்பற்றீங்கன்னா பிச்சைக்கார தடமா தான் வாழணும். இங்க இருக்கிற உங்க போதகர் பிச்சைக்கார போதகர் அல்ல. அப்ப நீங்க மட்டும் பிச்சைக்காரலாம் இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும், என்ன போலதான் இருக்கணும். என்ன தொக்கனா போடக்கூடாது. சொல்லுங்க, தொக்கனா போட மாட்டேன். பாருங்க, தொக்கனா போட்டுட்டே போறான் பாரு, கூட யாராவது இழுத்துட்டே போலாம் அப்படின்ற அர்த்தம். கூட யாராவது இழுத்துட்டே போகணும்னு நினைக்காத, அது கூடயே இழுத்துட்டு வந்து ஒன்னே தள்ளிட்டு அது மட்டும் போய்கிட்டு இருக்கோம். யாரோ ஒரு ஆள் கூட இழுத்துட்டே போறீங்க போல, பார்த்து இருந்துக்கோங்க. நம்பாதீங்க, உங்களை தள்ள போகுது, படுகுழியில தள்ள போகுது, பாதாள குழியில தள்ள போகுது. சாக்கதையாது, எல்லாம் போய் ஏமாற்று, நம்பாத. தேவன் அவனோடு பேசுவார் என்பதை அவன் அறிவான் என்பதை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எங்க ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா? மை டேடி இங்க இருக்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டு வருவாரு.